லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனிடம் ராஞ்சியில் உள்ள அவரது இல்லத்தில் அமலாக்கத்துறை குழு விசாரணை நடத்தி வருகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் சுரங்க ஒதுக்கீடு ஊழல் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வழங்கிய புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது ஜார்க்கண்ட் மாநில காவல்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம் என்கிற பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் அளித்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜு இணைந்திருக்கிறார். ராஜு, விவரம் என்ன? மணிமாறன், அதாவது ஜார்க்கண்ட் முதல்வர் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை இன்று அவரிடம் தற்போது விசாரணையானது பிற்பகல் முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையில நேற்றைய தினம் அவர் மாயமானதாகவும் அவரை தொடர்பு கொள்ள முயலவில்லை எனவும் அவருக்கு சொந்தமான டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் அதே போல ராஞ்சியில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் ஒரு சோதனை மேற்கொண்டார்கள். இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சோதனை மேற்கொண்ட போது அவருக்கு சொந்தமான முதல்வருக்கு சொந்தமான 2 சொகுசு கார்கள், 36,000 ரொக்கம் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் சட்டவிரோதமாக இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக முதல்வர் தரப்பில் இந்த ஒரு புகார் மனுவானது அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தற்போது எஃப்ஐஆர் அமலாக்கத்துறையினருக்கு எதிராக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் ஆனது SC/ST பிரிவின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய வரும் தகவல்கள் தற்போது கூறப்படுகின்றது. ஏற்கனவே இந்த அவர் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தற்போது ராஞ்சியில் அவருடைய இல்லத்தில் வைத்து விசாரணையானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய நிலையில அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு எதிராகவே இந்த ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டு தற்போது எஃப்ஐஆர் ஆனது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. மணிமாறன், தகவல்களுக்கு நன்றி ராஜு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.